வசிப்பதற்கான வசிப்பிட அனுமதியை புதுப்பிப்பதற்கு அல்லது புதிதாக பெறுவதற்கு அங்குள்ள மாகாண அலுவலகங்களில் முன்பதிவு செய்வது குடியேறிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தொடரும் இந்த ஆன்லைன் பக்கங்களின் முடக்கம் தற்போது ஒரு பெரும் நிழல் உலக கருப்பு சந்தையாக உருவெடுத்துள்ளது. பிரான்ஸ் அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிதாக்க அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்கியது. ஆனால் பாரிஸ், லியோன், மார்சே போன்ற முக்கிய நகரங்களில் இணையதளங்கள் எப்போதும் முடங்கி கிடப்பதால் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களின் அடுத்த கட்ட அனுமதியை பெற முடியாமல் பல மாதங்களாக தவித்து வருகின்றனர். இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சில சட்டவிரோத கும்பல்கள் பாட்ஸ் எனப்படும் தானியங்கி மென்பொருட்களை பயன்படுத்தி ஆன்லைனில் வெளியாகும் முன்பதிவு இடங்களை நொடிப்பொழுதில் முடக்குகின்றன. பின்னர் இந்த இடங்களை டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் 150 முதல் 400 யூரோக்கள் வரை குடியேறிகளுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்கின்றன. முறையான ஆவணங்களை புதுப்பிக்க முடியாததால் சர்வதேச மாணவர்கள் தங்களின் படிப்பை தொடர முடியாமலும் ஊழியர்கள் தங்களது வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயத்திலும் உள்ளனர். மேலும் பலர் தங்களின் வசிப்பிட ஆவணங்களில் காலாவதியானதால் சொந்த ஊருக்கு கூட செல்ல முடியாமல் கடுமையான உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த டிஜிட்டல் முறை தொழில்நுட்ப அறிவு குறைந்தவர்களையும் முதியவர்களையும் இடைத்தரகர்களையும் மட்டுமே நம்பியிருக்கும் அவல நிலைக்கு தள்ளியுள்ளது என்று குடியேறிகளுக்கான ஆதரவு அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இதனால் பல குடியேறிகள் இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் எப்போது வேண்டுமானாலும் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சத்திலேயே வாழ்கின்றனர்.